Hi everyone, welcome to Pharma Learners Tamil. நம்ம போன வீடியோவில் ஃபார்மகோவிஜிலன்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா GPAT, அதாவது GPAT எக்ஸாம் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம டீச்சர்ஸ்லாம் நடத்தும் போது சொல்லுவாங்க, இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து GPATல கேட்பாங்க, இந்த மாதிரி கேட்பாங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேருக்கு GPAT ஒரு எக்ஸாம் என்ட்ரன்ஸ் அப்படின்னு தெரியும். அது எதுக்காக நம்ம எழுதுறோன்ட்டு நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ நான் இன்னைக்கு உங்களுக்கு அதை பற்றி நான் சொல்கிறேன். ஓகே, GPATனா வந்து கிராஜுவேட்டட் ஃபார்மசி ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. கிராஜுவேட் ஃபார்மசி ஆப்டிடியூட் டெஸ்ட். ஓகே, இது வந்து என்ன அப்படின்னா ஒரு நேஷனல் லெவல் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் தாங்க. ஸோ இதனால என்ன ஒரு பெனிஃபிட்ஸ், உங்களுக்கு இது எழுதுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்ட்டு சொல்லி கேட்டிங்கன்னா, இது எழுதுறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா, நம்ம வந்து ஸ்காலர்ஷிப், நம்மளுக்கு வந்து எம்ஃபார்ம் படிக்கிறதுக்காக ஸ்காலர்ஷிப் வந்து தருவாங்க, கிடைக்கும். ஸோ இது எங்கே அப்படின்னா வந்து ஏஐசிடி அப்ரூவ்டு காலேஜ்லேயே வந்து நமக்கு எம்ஃபார்ம் படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அடுத்து வந்து இதனால நீங்கள் வந்து நைப்பர் எக்ஸாம் அட்டென்ட் பண்ணலாம். இது நீங்கள் இந்த மாதிரி GPAT எழுதுனீங்கன்னா உங்களுக்கு நைப்பர் அட்டென்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஸோ நீங்கள் அதில் பாஸ் ஆனீங்கன்னா நைப்பர் காலேஜில் வந்து சேர்ந்து படிக்கலாம். ஸோ இதனால வந்து நீங்கள் இப்போ வந்து நீங்கள் GPAT அட்டென்ட் பண்ணி பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து போடலாம் இந்த மாதிரி ரெஸ்யூமில், நான் வந்து GPAT பாஸ் பண்ணிக்க சொல்லி அந்த ரெஸ்யூமில் நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிஜமாகவே ஹை பேக்கேஜில் வந்து சேலரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்க, இது யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி, பிஃபார்ம் படிக்கிறோம், யார் எலிஜிபிள்னா வந்து 3rd இயர் படிக்கிறவங்க, அப்புறம் 4th இயர் படிக்கிறவங்க, அதுக்கப்புறம் கிராஜுவேட் ஆனவங்க, இவங்க எல்லாமே வந்து நம்ம எழுதலாம். ஸோ 3rd இயர்லேருந்து நம்ம சொல்ல போனோம்னா 2nd இயர் 1st இயர்லேருந்தே நல்ல ஒரு நாலேஜபிளாக படிச்சுட்டே வந்தால் தான் எல்லாமே ஜஸ்ட் இந்த புக்கில் இருந்து அப்படியே மனப்பாடம் பண்ணி அப்படியே அடிச்சாங்க அப்படியெல்லாம் படித்தா சத்தியமாக பாஸ் வர முடியாது. ஸோ நல்லா புரிஞ்சுட்டு பாஸ் பண்ணுறது ஈஸி தாங்க. பட் நம்மளுக்கு என்ன, நல்லா புரிஞ்சு கான்செப்ட்குள்ளே போய் படித்து அந்த மாதிரி அப்போ இருந்தே 1st இயர்லேருந்தே நம்ம நல்லா ஒரு படிச்சுட்டு வந்தோம், நாலேஜாக படிச்சுட்டு வந்தோம், நல்லா தெரிஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இது கண்டிப்பாக ஈஸியாக நம்ம அட்டென்ட் பண்ணலாம். ஸோ 3rd இயர் 4th இயர் அப்புறம் கிராஜுவேட் ஆனவங்க அட்டென்ட் பண்ணலாம். ஓகேங்க, இப்போ வந்து இதில் டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் எப்படியெல்லாம் கேட்பாங்க அதெல்லாம் நான் சொல்கிறேன். ஸோ இதில் டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து 125 கொஷின்ஸுங்க. அதுக்கப்புறம் மார்க் வந்து 500 மார்க். ஈச் கொஷின் கேரி வந்து 4 மார்க்ஸ். ஒரு கொஷினும் உங்களுக்கு 4 மார்க்ஸ் கேரி பண்ணும். நெகட்டிவ் மார்க் இருக்குங்க, அதை மறந்துடாதீங்க, நெகட்டிவ் மார்க் இருக்குது. அடுத்து ஓகே, என்னென்ன சப்ஜெக்டில் எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்கிறேன். இதில் வந்து ஃபார்மசூட்டிக்ஸில் உங்களுக்கு 38 கொஷின்ஸ் கேட்பாங்க. அது எவ்வளோ மார்க் அப்படின்னா 152 மார்க். ஃபார்மசூட்டிக்ஸில் 38 கொஷின்ஸ்ங்க, 152 மார்க். ஃபார்மகாலஜியில் வந்து 28 கொஷின்ஸ், அதில் வந்து 112 மார்க்ஸ்க்கு நம்மளுக்கு கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஃபார்மகாக்னசி 10 கொஷின்ஸ், அதில் 40 மார்க்ஸ் கேட்பாங்க. ஃபார்மகாக்னசி 10 கொஷின்ஸ் 40 மார்க்ஸ். மற்ற இந்த மாதிரி இதெல்லாம் வந்து மற்ற சப்ஜெக்ட்லேருந்து 11 கொஷின்ஸ் வருங்க, 44 மார்க் வரும். இதாங்க ஆவரேஜாக இந்த மாதிரி தான் நம்ம கேட்பாங்க. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து இது குவாலிஃபிகேஷன், அதாவது பாஸ் மார்க் எவ்வளோ, கட் ஆஃப்லாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்னா GPATல வந்து 2022ல் வந்து ஜென்ரலாக கேஸ்ட் அடிப்படையில் தான் நம்ம எடுப்பாங்க. ஸோ ஜெனரலாக வந்து 148 மார்க்ஸ்க்கு எடுத்துகிட்டு இருந்தாங்க, இல்லை OBCக்கு மட்டும் 120 மார்க்ஸுங்க. அப்புறமா இப்போ 2023ல என்ன நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஜெனரலாக வந்து 163 மார்க்ஸு, OBCக்கு வந்து 131 மார்க்ஸ், இந்த மாதிரி அதிகம் ஆகலாம் அப்படின்னு நினைக்கிறோம் 2023ல. அதுதான் மேபி பண்ணலாம். அதுக்கப்புறம் SC ST அதர் கேஸ்ட்டுக்கு வந்து இன்னும் கம்மியாக தாங்க, SC STக்கு ரெடியூஸ், இன்னும் கம்மி மார்க். ஓகே, அடுத்து வந்து ஓகே இப்படி சொல்கிற நம்ம எந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் படிக்கலாம், இந்த மாதிரி இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி ஏதாச்சும் வெப்சைட்ஸ் இருக்கா படிக்க அப்படின்லாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. இந்த வீடியோ வந்து 4K வியூஸ்க்கு மேலே போச்சுன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பற்றி நான் நிறைய சொல்கிறேன். இது மட்டும் இல்லாமல் ஏஐசிடி அப்ரூவ்டு காலேஜ் லிஸ்ட் தமிழ்நாட்டில் எத்தனை காலேஜ் இருக்குது ஏஐசிடி அப்ரூவ் வாங்கி, அதுவும் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவை 5K வியூஸ்க்கு மேலே கொண்டு போகிறது உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்
பார்த்துட்டு இருக்கீங்களே, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கீங்களே, அவங்களோட வேலை தான். என்ன பண்ணுவீங்க? லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் உங்களுக்கு ஓல்டு கொஷின் பேப்பர்ஸ் ஏதாச்சும் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் தரோம், அது பார்த்துக்கோங்க. ஓகேங்க, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே, இந்த எக்ஸாம் எப்பெல்லாம் வந்துச்சு, இப்போ எப்போ வரும் அப்படின்ட்டு சொல்லி நான் சொல்கிறேன். 2021 வந்து ஃபெப்ரவரியில் வந்துச்சுங்க. 2022 வந்து ஏப்ரலில் வந்தது. இப்போ 2023 வரப்போகுது, அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருக்குது. ஸோ எப்போ வரும்னா லாஸ்ட் வீக் ஆஃப் ஃபெப்ரில் வரலாம். ரிசல்ட் வந்து மார்ச்சில் வரலாம். நான் சொல்கிறேன் வரலாம், தெரியல, இன்னும் கன்ஃபார்மாக தெரியல, வரலாம். ஸோ லாஸ்ட் வீக் ஆஃப் ஃபெப்ரவரி அண்ட் லாஸ்ட் வீக் ஆஃப் மார்ச்சில் வந்து நமக்கு ரிசல்ட் விட்டுருவாங்க. ஓகேப்பா, நான் பாஸ் பண்ணிட்டேன், ஜிபேட் பாஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஏசிடி அப்ரூவ்ட் காலேஜில் எம்ஃபார்ம் ஸ்காலர்ஷிப்போடு படிக்கலாம். இன்னொன்று என்ன சொன்னேன், நைப்பர் எக்ஸாம் எழுதி நைப்பர் இன்ஸ்டிடியூஷனில் போயிட்டு நம்ம படிக்கலாம். ஓகே, இந்த நைப்பர் அந்த காலேஜெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அந்த இன்ஸ்டிடியூஷன் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாரி, தமிழ்நாட்டில் எங்கேயும் கிடையாது. ஸோ எங்கெங்கே இருக்குது அப்படின்னா, ஹைதராபாத்தில் இருக்குது, அஹமதாபாத்தில் இருக்குது, கொல்கட்டாவில் இருக்குது. இந்த மாதிரி நார்த் இந்தியன் சைடு, அதுக்கப்புறமா ஹைதராபாத்தில் ஒன்று இருக்குது. ஸோ அப்படி தான் இருக்குது, நம்ம தமிழ்நாட்டில் இல்லை. அடுத்து நம்ம நல்ல ஒரு இண்டஸ்ட்ரியில் போய் ஜாயின் பண்ணி நல்ல ஒரு சேலரி நம்ம வாங்கலாங்க. ஸோ நம்ம ஜிபேட் வந்து எக்ஸாம் எழுதுனா இவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் நமக்கு இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக இதை நம்ம யூஸ் பண்ணியே ஆகணும், ஜிபேட் பாஸ் பண்ணியே ஆகணுங்க, ஜிபேட் எழுதியே ஆகணும். அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் இருக்குங்க, நம்ம ஜிபேட் பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ்க்குள்ளேயே நமக்கு சேலரியும் ஜாஸ்தியாக வருங்க. நார்மலாக குவாலிஃபை ஆகாமல் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்கள விட நம்ம குவாலிஃபை ஆகிட்டோம் அப்படின்னாவே நமக்கு வந்து சேலரி ஜாஸ்தியாக வருங்க அவங்கள விட. ஸோ நம்ம சீக்கிரமாக ஸ்டெப் பை ஸ்டெப் இல்லாமல் சீக்கிரமாக சேலரியெல்லாம் ஜாஸ்தி பண்ணிக்கிறதுக்காக பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு பெனிஃபிட் இதில் இருக்குது. அதுக்கப்புறம் ஜிபேட் இதனால இன்னொன்று என்ன பெனிஃபிட்னா வந்து நீங்கள் ரெஸ்யூமில் வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜிபேட் குவாலிஃபை ஆகிட்டீங்க அப்படின்னா ரெஸ்யூமில் ஆட் பண்ணிக்கலாங்க, இந்த ரெஸ்யூமில் போட்டுக்கலாம். ஸோ ரெஸ்யூமில் போட்டுறதுனால நீங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு பீரியடே வந்து உங்களுக்கு தருவாங்க. நீங்கள் ஜிபேட் குவாலிஃபை ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்து உங்களை கண்டிப்பாக ஜாபுக்கு, நல்ல கம்பெனிக்கு, நல்ல ஒரு சேலரிக்கு கூப்பிடுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியே வந்து ஜிபேட் குவாலிஃபிகேஷனை பார்க்குறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஜிபேட் எழுதுறதுனால இவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட் இயர்லேருந்தே புக்கை மட்டும் பார்த்து படித்து அதை மட்டும் ஜஸ்ட் எக்ஸாம்ஸு அதை மட்டும் பாஸ் பண்ணி உனக்கு டிகிரி கையில் இருந்தால் போதும், அதெல்லாம் தயவு செஞ்சு பார்க்காதீங்க. நமக்கு வந்து நல்ல ஒரு நாலேஜ் வேணும், நல்ல ஒரு சேலரி வேணும், நல்லா படிக்கணும், நல்லா முன்னேறணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜிபேட் உங்களுக்கு உதவியாக தான் இருக்கும். இது ஒன்றும் படிக்கிறது அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லைங்க, ரொம்ப 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 ஈஸி தான். என்ன ஸ்டார்டிங்லேருந்து நல்ல நாலேஜாக புக்கில் இருக்க மட்டும் படிக்காமல் நல்ல ஒரு நாலேஜாக வந்து நிறைய தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஜிபேட் அட்டன் பண்ணலாம், பாஸ் பண்ணலாம். ஒன்றும் ஒரு பெரிய கம்பசூத்திரம்லாம் இல்லை, இது ஈஸி தான். ஜிபேட்லாம் நார்மலாக படிக்கிற மாதிரி படிக்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஜிபேட் அட்டன் பண்ணி பாஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நிஜமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆல் தி பெஸ்ட்.